ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எக்ஸாமில் பாஸ் ஆகுறவங்கள விட ஃபெயில் ஆகி லட்சமாக தொலைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. நம்ம ஊரில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் உட்காந்து படித்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் சீனே வேறு. அசைன்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 to 4 மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். ChatGPTலேருந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ண மாட்டிப்போம். என்ன பண்ணாலும் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணி உங்கள் ஓன் ஃபைண்டிங்ஸை ரைட் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இந்தியன் காலேஜஸ் மாதிரி 8 to 4லாம் கிளாஸஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு 3 to 4 hours தான் கிளாஸ். மிச்ச டைமில் நீங்களே தான் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சப்ளிமெண்டரி எழுதி பாஸ் ஆயிடணும். இல்லைன்னா திரும்ப 3-4 லட்சம் கட்டி அதே சப்ஜெக்டை முதல்ல இருந்து படிக்கணும். சரி, இதெல்லாம் தாண்டி எப்படி பாஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா கொஞ்சம் கடுப்பு தான். போன செமஸ்டர் பாஸ் ஆன சீனியரை போடுங்க, அவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியாவை மட்டும் கேளுங்க. எதுவும் ரொம்ப யோசிக்காம கிளாஸ்மேட் ப்ரொஃபஸர்னு எல்லார்கிட்டையும் பேசி டவுட் கேளுங்க. நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ இதெல்லாம் பண்ணா பாஸ் ஆயிடலாமான்னு கேட்டா அதல்ல. பார்ட் டைம்னு ஓடாம அதுக்கு படிக்கவும் செய்யணும். கஷ்டம்தான், ஆனா பண்ணிதான். ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஜாலியா படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி, ஜாலியா இருக்கும் அது ஆஸ்திரேலியாவுக்கு, உனக்கு இல்லைன்னு சொல்லுங்க.